ஸோ எஸ்பிஎன் லா அகாடமியில் நம்ம செஷன் எடுத்து ஐ திங்க் ஒரு 5 மாதம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ஜான்லேருந்து எடுக்கலன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு வந்து வீட்டில் கொஞ்சம் ஒரு சர்டன் இஷ்யூஸு, மதருக்கு மெடிக்கல் இஷ்யூஸு. ஷீ இஸ் நோ மோர் நவ். ஸோ அதனால் ஐ ஹேட் டு டேக் அ பிரேக். இட் வாஸ் there was no other option. ஸோ இதை வந்து நம்ம இந்த நல்ல ஒரு செயலை வந்து ஸ்டாப் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த ஆக்டிவிட்டியை. ஸோ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு யூ நோ இட் வெரி வெல். ஸோ இதில் யாராவது புதுசாக இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஐ ரிக்வெஸ்ட் தெம் டு இன்ட்ரடியூஸ் தெம்செல்ஸ். பரத் தெரியுமா? பரத், people don't know about you. Dinesh, you can introduce yourself to others before we get into the topic. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தினேஷ் குமார். நான் வில்லிவாக்கத்துல இருந்து ஓகே. ஸோ பரத் இருக்காரு லைனில். ஐ திங்க் அவர் எங்கே இருக்கிறதில்ல. பரத் என்னுடைய ஃப்ரெண்டு. இஸ் மை கிளாஸ்மேட் ஃப்ரம் எம்எல். ஸோ தட்ஸ் அபவுட் ஹிம். ஸோ வி ஹவ் பவித்ரா, கார்த்திகேயன் அண்ட் ராமகிருஷ்ணன், அதர் ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ். வைரவேல் ஐ திங்க் இதுதான் முதல் வாட்டி நான் பார்க்குறேன் அவரை. மியூட்டில் போட்டுருங்க. மியூட்டில் தேவையில்லைன்னா மியூட்டில் போட்டுருங்க. ஓகே. ஸோ இன்னைக்கு டுடேஸ் டாபிக் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் த சென்டென்சிங் பிரின்சிபல்ஸ் இன் கிரிமினல் லா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சென்டென்சிங்னா என்ன? ஸோ த மோமெண்ட் வி அட்டர் த வேர்ட் சென்டென்சிங் அப்படின்னா வி ஆர் எசென்ஷியலி டாக்கிங் அபவுட் அ பர்சன் ஹூஸ் காட் கன்விக்டட். இவர் தான் குற்றவாளின்னு கோர்ட்டு முடிவு பண்ணிருச்சு. ஸோ கோர்ட்டு வந்து இவர் தான் குற்றவாளின்னு முடிவு பண்ண பிறகு சென்டென்சிங்ன்றது அது ஒரு செப்பரேட் சப்ஜெக்ட். அதுவே ஒரு ட்ரையல் மாதிரி போகும் பல நாட்கள். குற்றவாளின்னு முடிவாயிருச்சு, இவர் தான் இந்த பர்டிகுலர் கிரைம் பண்ணியிருக்காரு. ஆனால் இப்போ அந்த குற்றவாளிக்கு, கன்விக்டட் கிரிமினலுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும், சென்டென்சிங் எந்த மாதிரி இருக்கணும், குவாண்டம் ஆஃப் பனிஷ்மெண்ட் எப்படி இருக்கணும்ன்றது சும்மா நம்ம ஏதோ அவுட் ஆஃப் த ப்ளூ ஜட்ஜோட சைக்கலாஜிக்கல் டிஸ்கஷன் அப்படிலாம் கிடையாது. தேர் ஆர் சர்டன் பிரின்சிபல்ஸ். அதை தான் நம்ம என்ன கூப்பிடுறோம், we are calling it as sentencing principles. So நான் ஒரு set of notes prepare பண்ணிருக்கேன், which I have already said that I will share it with everybody. So at the heart of என்ன சொல்ற criminal trial, the purpose of criminal trial lies, அதோட end, அதோட முடிவு என்ன, the consequence என்ன, the moment when the judge announces that a particular accused is கில்ட்டி அப்படின்னு ஒருத்தர் முடிவு ஆயிடுச்சுன்னா அங்கேருந்து என்ன ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாக்கா அவருக்கு சென்டென்சிங் என்ன தண்டனை கொடுக்கலாம், என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம். சென்டென்சிங்னாலே we are talking about பனிஷ்மெண்ட், மீனிங் தண்டனை. ஸோ அவருக்கு அந்த சென்டென்ஸ் எப்படி கொடுக்கணுன்றது அவருக்கு நெக்ஸ்ட் சப்ஜெக்ட். அவர் வந்து ஹேஸ் டு ஒர்க் ஆன் இட், த கன்சர்ன்ட் ஜட்ஜ். ஸோ லீகலி ஸ்பீக்கிங் சென்டென்சிங் அப்படின்னு வந்தாலே நம்ம எல்லாருக்கும் என்ன மைண்ட்ல வரும்னா இது வந்து ஜுடிஷியல் வந்து டிஸ்கிரிஷனு, ஜட்ஜுக்கு வந்து கம்ப்ளீட்டா அவருடைய இஷ்டம் தான், அவர் தன்னிச்சா அவர் வந்து என்ன தண்டனை பார்த்து கொடுப்பாருன்றது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு பொதுமக்களுக்கு. பட் ஆனாலும் அந்த டிஸ்கிரிஷனை கூட ரீசனபிளா தான் எம்ப்ளாய் பண்ணணும். அந்த டிஸ்கிரிஷனை வந்து எப்படி ஒரு ஜட்ஜ் வந்து அப்ளை பண்ணணும் டியூரிங் சென்டென்சிங்ன்றது there are certain agreed principles and also there are certain provisions that should help the convicted. Even though a person is a convicted criminal, he also has certain rights. குற்றவாளியின் முடிவான பிறகு, இவன் தான் கிரிமினல்னு முடிவான பிறகும் he still has certain rights. ஓகே. ஸோ த குற்றவாளியை முடிஞ்சுட்டு அவர் வந்து அடிமை, அவர் தூக்கி உள்ள போட்டலாம் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. சின்ஸ் we are living in a democratic country, even though he is a convicted criminal, he still has certain rights under law. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கன்விக்ஷனுக்கும் சென்டென்ஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ ட்ரையல் நடக்குது, ஒருத்தர் வந்து ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் பண்றாரு. Meaning, the moment we say that இது ஒரு criminal offense சொன்னாலே it is an offense against society, which we all know. பலவாட்டி இதை பத்தி நம்ம பேசியிருக்கோம். ஸோ offense against society என்ன உடனே கவர்மெண்டோட அட்வொகேட் will argue in the
ஃபார் யாருக்காக இன் ஃபேவர் ஆஃப் தி அக்ரீவ்ட் பார்ட்டி மீனிங் த விக்டிம். ஓகே, ஸோ யார் குற்றம் செய்தாரோ அவருக்கு சார்பாக டிஃபென்ஸ் கவுன்சில் ஆர்கியூ பண்ணுவார். ஸோ அந்த ப்ராசிக்யூஷன் டிஃபென்ஸும் அந்த 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 ப்ராசஸ் முடிச்சிருவாங்க. எந்த ப்ராசஸ் we call it as ட்ரையல். ஸோ ட்ரையல் முடிஞ்ச உடனே, ஆர்கியூமெண்ட்ஸ் முடிஞ்ச உடனே at the end of the trial the judge either has to say that I acquit பண்றேன்னு சொல்லணும். இல்ல இன்னொரு ஆப்ஷன் என்ன, நான் வந்து இவரை வந்து கன்விக்ஷனை கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு ஒரு ஜட்ஜுக்கு. ஸோ இன் திஸ் கேஸ் we are talking about convicted criminals. ஸோ பர்சன் ஹஸ் பீன் கமிட்டட் கிரைம், கன்விக்ஷன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ கன்விக்ஷன் கன்ஃபார்ம் ஆன உடனே அந்த மோமெண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகிறது தான் என்னது, சென்டென்சிங்க்குன்னு தனியாக ப்ரொசீடிங்ஸ் நடக்கும். ஓகேங்களா, நம்ம இஃப் யூ ரீகால் இன் தி பாஸ்ட் நம்ம வந்து இந்த பிரின்சிபிள்ஸை டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்டை டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் மேலோட்டமா. அக்ரவேட்டிங் சர்க்கம்ஸ்டான்சஸ் அண்ட் மிட்டிகேட்டிங் சர்க்கம்ஸ்டான்சஸ் ரெண்டு பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது யாருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ராமகிருஷ்ணன், கேன் யூ ரீகால்? பவித்ரா, கார்த்திகேயன், அக்ரவேட்டிங் சர்க்கம்ஸ்டான்சஸ், மிட்டிகேட்டிங் சர்க்கம்ஸ்டான்சஸ் ரீகால் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இன் டீட்டெயில். பட் ஆனால் எலிமெண்ட்ஸ்குள்ள போல, பட் we did discuss. ஞாபகம் இருக்கா பவித்ரா உங்களுக்கு? அப்படிங்களா, சரி சரி. அந்த ஸ்டேஜஸ் ஆஃப் கிரிமினல் ட்ரையல்ல அது ஒரு சொல்லியிருக்கேன் நான். இட்ஸ் a part of, okay, no problem. ஓகே, ஸோ தி டிஸ்டிங்ஷன் என்ன, தி டிஸ்டிங்ஷன் என்ஷோர்ஸ், அதாவது என்ன சொல்றோம், கன்விக்ஷனுக்கும் சென்டென்சிங்க்கும் என்ன டிஸ்டிங்ஷன்? A conviction is a court's determination that a person has committed a crime, right? A finding of a fact based on evidence and law. Okay, but once the determination is made, the court moves on to the next phase, deciding how society should respond to that wrongdoing. எப்படி ஒரு சொசைட்டி அதுக்கு ரியாக்ட் பண்ணணும், சொசைட்டி ரியாக்ட் பண்ணணுன்றத அவர் கொடுக்க போற சென்டென்சிங்க சொல்லுது. ஓகே, ஸோ த ரோல் ஆஃப் ஜுடிஷியல் டிஸ்கிரிஷன், எழுதினாலும் எழுதிக்கலாம், இட்ஸ் அப் டு யூ. த ரோல் ஆஃப் ஜுடிஷியல் டிஸ்கிரிஷன். ஸோ நம்ம என்ன சொல்றோம், நோ டூ கிரிமினல்ஸ் அண்ட் நோ டூ கிரைம்ஸ் ஆர் சேம். கரெக்டா? இதுதான் வந்து அண்டர்லைங் டாக்டரின். ஏன் வந்து ஒரே மாதிரி கிரைம் பண்ணாலும் ஒருத்தனுக்கு ஒரு மாதிரி தண்டனை, ரிகரஸ் இம்ப்ரெசன்மெண்ட், அதே சிமிலர் கிரைம்க்கு இன்னொருத்தனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க அப்படின்றதுக்கு வந்து என்ன டாக்டரின் நம்ம அப்ளை பண்றோம்? நோ டூ கிரைம்ஸ் ஆர் சேம் அண்ட் நோ டூ கிரிமினல்ஸ் ஆர் சேம். இது வந்து கிரிமினல் பிராக்டிஸ் பண்றவங்க இதெல்லாம் இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணலாம் டு இம்ப்ரெஸ் த ஜட்ஜ். ஓகே, நோ டூ கிரைம்ஸ் ஆர் சேம், நோ டூ கிரிமினல்ஸ் ஆர் சேம். ஓகே, so that is why law grants judges a crucial power. அதுக்கு பேரு தான் என்ன சொல்றோம் நம்ம, ஜட்ஜஸ்க்கு இந்த டிஃபரன்ஸ் ஐடென்டிஃபை பண்றது தான் ஜட்ஜஸ்க்கு வந்து லா சர்டன் பவர்ஸ் கொடுக்குது. அந்த பவர்ஸ் தான் we refer it to as judicial discretion. discretion தான் என்ன மீனிங்? கார்த்திக், you want to attempt? discretion என்ன, judicial discretion என்ன, what do we refer it to? பவித்ரா, yes. டிஸ்கிரிஷனா தன்னிச்சை, அவர் இஷ்டம், அது தன்னிச்சை. ஏன் அந்த தன்னிச்சை எப்படி இருக்குன்னா, இட் மஸ்ட் பி பேஸ்ட் ஆன் ரீசன். இஷ்டத்துக்கு கருப்பு சட்டை போட்டவங்களாம் எனக்கு பிடிக்காது, ப்ளூ சட்டை போட்டவங்களாம் வந்து நல்லவன், கருப்பு சட்டை போட்டவங்க கேட்டா அப்படி இருக்கக்கூடாது. இட் மஸ்ட் பி பேஸ்ட் ஆன் ரீசன். இந்த சிங்கம் படத்துல சொல்லுவாங்க பாருங்க, ப்ளூ சட்டை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சூர்யாவை அட்டாக் பண்ணாங்களே, அது வந்து அன்ரீசனபிள். ஓகேவா? ஸோ ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்கணும், அவரோட டிஸ்கிரிஷன் கூட எப்படி இருக்கணும், it must be within reason. He must explain the circumstances, why he has to take a certain decision. He is duty bound. யாரு? ஜட்ஜ். So though he has a judicial discretion, the discretion must be within reason. புரிஞ்சுதா? ஸோ நம்ம என்ன சொல்ல வரோம், அதுக்கு தான் ஜட்ஜுக்கு வந்து judicial discretion is both a privilege. privilegeனா என்ன? privilege and burden. It's both a privilege and a burden. யாருக்கு? ஜட்ஜுக்கு. ஏன்னா இப்படி சொன்னா சமுதாயம் என்ன சொல்ல, நம்மள இந்த ஜட்ஜு சரியில்லை, இவர் வந்து இந்த பர்டிகுலர் குரூப்புக்கு சேர்ந்தவர் அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ரொம்பவும் இப்படி வந்தாலும் என்ன ஆயிடுச்சு, இவர் வந்து ஒரு ரீசனே இல்லாம ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ரிவிலேஜுக்கும் பேர்டனும் ரெண்டுமே அவர் தலையில இருக்கிறதுனால ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி தான் he has to reason his judgment while sentencing. Okay, any questions so far?
Okay. Proportionality is an important term during sentencing. Proportionality and justice. நம்ம என்ன சொல்றோம்? One of the most fundamental principles guiding sentencing is proportionality. Proportionality na இது எப்படி நம்ம can anyone give an example? Ramakrishnan, do you want to attempt? I want to have this kind of dialogue, not a monologue. Ramakrishnan. Pavitra, you want to try? Okay. So the idea of the punishment must fit both the crime and the criminal. Okay. So இப்போ நம்ம ரீசெண்டா பேசியிருப்போம். இப்போ ஒரு கொலை நடக்குது, ஒரு மர்டர் நடக்குதுன்னா ஒரு கான்ஸ்பிரசி இருக்கு. ஒரு 4 பேர் சேர்ந்து கன்ஸ்பயர் பண்றாங்க. இப்போ கன்ஸ்பயர் பண்ணும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டாஸ்க். நீ என்ன பண்ண, டெய்லி அவன் எங்கேருந்து எங்கே போறான்னு பாரு. ஒருத்தர் பார்ப்பாங்க. இன்னொருத்தர் நீங்க சாயந்தரம் 6 மணி டு 8 மணிக்கு எங்கே போறான்னு பாரு. ஸோ அப்படி 1 மந்த் ஸ்டடி பண்றாங்க விக்டிமை. ஸ்டடி பண்ணி கடைசியா யாரு கொலை பண்ண போறானோ அவனுக்கு இந்த டீட்டெயில் கொடுக்குறான், யாரு ஸ்டடி பண்ணாங்க. ஸோ இப்போ இந்த கிரைமை பண்றதுக்கு யாரு ஃபண்ட் பண்ணியிருப்பாங்களோ, யாரு நீ வேலை பாருன்னு ஒருத்தருக்கு டாஸ்க் கொடுத்துருப்பாங்கல்ல, காசு கொடுத்து. இதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரோல் இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொலையில யாருக்கு ப்ரொபோஷனாலிட்டி அதிகம், இந்த கொலை பண்றதுக்கு எந்தெந்த குரூப்பு எவ்வளோ கொடுத்துருக்கு, இந்த தனித்தனி ஆள் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கான் இந்த கிரைம் நடக்கிறதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ப்ரொபோஷனாலிட்டி கால்குலேஷன் போடுறேன். 5 அக்யூஸ்ட் இருக்காங்க. அப்போ இதுல மேக்சிமம் ப்ரொபோஷனாலிட்டி யார், மேக்சிமம் கான்ட்ரிபியூஷன் யார் பண்ணிருக்காங்க அந்த கிரைம் பண்றதுக்கு அப்படின்னு பார்த்தா அக்யூஸ்ட் 1ன்னு வச்சுங்களேன். அப்போ அக்யூஸ்ட் 1க்கு ஒரு மாதிரி பனிஷ்மெண்ட், தண்டனை, சென்டென்சிங். அக்யூஸ்ட் 2க்கு ஒரு மாதிரி சென்டென்சிங். அக்யூஸ்ட் 3க்கு ஒரு மாதிரி சென்டென்சிங். அக்யூஸ்ட் 4 and 5 ஃபால் அண்டர் சேம் கேட்டகரி. ஸோ அவங்களுக்கு ஒரு மாதிரி சென்டென்சிங் இப்படி கொடுப்பாங்க. இதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றோம், டாக்ட்ரின் ஆஃப் ப்ரொபோஷனாலிட்டி. ஒரு கிரைம் நடக்குதுன்னா ஈச் அக்யூஸ்டோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு அந்த கிரைம்ல இருக்குன்றத குவான்டிஃபை பண்ணுவார் யாரு, ஜட்ஜ், டியூரிங் த சென்டென்ஸ் ப்ரொசீடிங்ஸ். ஸோ நம்ம அந்த சென்டென்ஸ் ப்ரொசீடிங்ஸ்ல கூட என்ன பண்ணலாம், ப்ராசிக்யூஷன் டிஃபென்ஸும் இவ்வளோ பனிஷ்மெண்ட் இவருக்கு கொடுக்கணும், இவருக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு ப்ராசிக்யூஷன் சொல்லலாம், டிஃபென்ஸ் சொல்லலாம், இல்ல கொடுக்க கூடாது ஏன்னா இதெல்லாம் ரீசன்ஸ் சொல்லலாம், அதுக்கு சைட்டேஷன்ஸ் கோட் பண்ணலாம். இதெல்லாம் இருக்கு. நமக்கு ஒருத்தர் கன்விக்டட் கிரிமினல், ஒருத்தர் கன்விக்டட் இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி ஆர்குமெண்ட்ஸ் இருக்கோ, சிமிலர்லி டியூரிங் சென்டென்ஸ் ப்ரொசீடிங்ஸ் இதே மாதிரி we can place our arguments before sentencing. Okay. So நம்ம தியரிஸ் ஆஃப் சென்டென்சிங், தியரிஸ் ஆஃப் பனிஷ்மெண்ட் தான் தியரிஸ் ஆஃப் சென்டென்சிங் நான் மீன் பண்றேன். ஐ திங்க் ஃபர்ஸ்ட் இயர்ல நம்ம லால படிச்சிருவோம். ரெட்ரிபியூட்டிவ் தியரி, டிட்டரன்ட் தியரி, அப்புறம் ப்ரிவென்டிவ் தியரி, அது மாதிரிலாம் ரிஃபார்மேட்டிவ் தியரி அதெல்லாம் பேசியிருப்போம். பட் ஆனா நான் பர்சனலா சப்ஸ்கிரைப் பண்றது இட் இஸ் ஆல்வேஸ் டிட்டரன்ட் தியரி தான். It is possible that certain studies may show that deterrence theory really work ஆகல அப்படின்னு சொல்றாங்க ஒரு சில பேர். நம்ம டெத் பெனல்ட்டியோட லா கமிஷன் ரிப்போர்ட் இருக்கு, நம்பர் 262 2015 ரிலீஸ் பண்ணாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இந்தியாவில் டெத் பனிஷ்மெண்ட் அபாலிஷ் பண்ணிடணும் சொன்னாங்க. அபாலிஷ் பண்ணிட்டு 2 மாதிரியான கிரைம்ஸ்க்கு மட்டும் அது ரீடைன் பண்ணணும். அந்த 2 கிரைம்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு டெரரிசம் ரிலேட்டட் கிரைம்ஸ், இன்னொன்னு அஃபென்சஸ் அகெயின்ஸ்ட் ஸ்டேட், நாட்டுக்கு எதிரான குற்றங்களும் அப்புறம் தீவிரவாதி குற்றங்களுக்கும் இந்த டெத் பெனல்ட்டி அப்ளை ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. பட் இன்னும் நம்ம பின்னாடி அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா அந்த டெத் பெனல்ட்டி ஏன் கொடுக்கணும்ன்றதுக்கு நம்ம பச்சன் சிங் அப்படின்னு ஒரு கேஸ் தான் நம்மளுக்கு முன்னோடி. ஏன்னா அதுலதான் என்ன சொல்லுது சுப்ரீம் கோர்ட்டு, ஒன்லி இந்த ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேஸ்ல தான் ஒருத்தவங்க டெத் பெனல்ட்டி கொடுக்கணும்னு நம்ம சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. பட் ஓவரால் நம்ம பிராக்டிஸை பார்த்தோன்னா, நம்ம கோர்ட்ஸோட பிராக்டிஸ் இந்த லாஸ்ட் 30 இயர்ஸோ இல்லை 20 இயர்ஸ்லயோ
அப்படி பார்த்தோம்னா ரொம்ப ரேராக தான் கொடுக்குறாங்க டெத் சென்டென்ஸ். கிரைம்ஸ் இன்னும் ரொம்ப ஹீனியஸாக இருக்கு, ஆனால் ரொம்ப ரேராக தான், ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் ஃபாலோ பண்ணுறாங்க நம்ம இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டம்ன்றதுல நம்ம பெருமை அடையலாம் அந்த ஒரு விஷயத்தில். ஏன்னா ரொம்ப ரேராக தான் டெத் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம அந்த தியரிஸ் ஆஃப் பனிஷ்மெண்ட், மீனிங் தியரிஸ் ஆஃப் சென்டென்சிங் ஆர் தியரிஸ் ஆஃப் பனிஷ்மெண்ட், ஐ எம் யூசிங் த வேர்டு சினானிமஸ்லி. ஸோ ரெட்ரிபியூட்டிவ் தியரினா என்னது? an eye for an eye. ஒருத்தனை கொலை பண்ணிட்டான், அவனை தூக்க அந்த உயிருக்கு உயிர், அதுதான் ரெட்ரிபியூட்டிவ் தியரி. இது ஏன்ஷியன்ட் டேஸ்ல வந்து அக்ராஸ் த வேர்ல்டு இதை தான் ஃபாலோ பண்ணாங்க, ரெட்ரிபியூட்டிவ் தியரி. ஸோ எனக்கு ஒரு கண்ணு போனா உனக்கு ஒரு கண்ணு போனோம், இதுதான் கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னாக்கா டிட்டரண்ட் தியரி. டிட்டரண்ட் தியரி தான் இப்போ நான் வந்து சப்போர்ட் பண்றேன். நானும் டிட்டரண்ட் தியரி பக்கம் தான் நிக்கிறேன். ஏன்னா ஐ பிலீவ் தட் கொடுக்க போற தண்டனை பார்த்து 4 பேர் அதே தப்ப பண்ணாம இருப்பான், அதுக்கு பேர் தான் டிட்டரன்ஸ் நான் சொல்றேன். அந்த டிட்டரண்ட் எஃபெக்டை கொடுக்க போற தண்டனை ஏற்படுத்தும்ன்றதை நான் நம்புறேன். ஓகே. ஸோ இப்போ நான் வந்து ஒருத்தன் ஒரு கேங் ரேப் ஒருத்தன் பண்றான், ஒரு பாக்ஸோ கேஸ்ல ஒரு சைல்டு ரேப் ஒருத்தன் பண்றான், அவனை தூக்கில் போட்டாதான் என்ன ஆகும்? அதே மாதிரி கிரைம் ஒரு 4 பேர் பண்றதுக்கு யோசிப்பான், இல்ல பயப்படுவான். இந்த எஃபெக்ட் தான் நம்ம என்ன சொல்றோம்? டிட்டரன்ஸ் சொல்றோம். ஓகே. ஸோ இந்த டிட்டரன்ஸ் வந்து பொதுவா ஒரு சில பொலிட்டிக்கலி வந்து ஒரு சில குரூப்புக்கு வந்து அவங்க லீனியேஜ் இருக்கும், அவங்களோட அலிஜியன்ஸ் இருக்கும். அந்த குரூப் எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த இடதுசாரி குரூப் எல்லாம் பாத்தீங்கன்னா பொதுவா இந்தியாவோட பேரை கெடுக்கிறதுக்கு இந்த மாதிரி அப்பப்போ இந்தியா வேர்ல்டு ஃபோரம்ஸ் எல்லாம் போய் சொல்லுவாங்க, தூக்கு தண்டனை வந்து ஒழிச்சிடணும், முற்றிலும் தூக்கு தண்டனை வந்து ஒரு டெமோக்ராட்டிக் ஸ்டேட் வந்து தூக்கு தண்டனை கொடுக்கறது வந்து மிகவும் கொடூரமான செயல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து ஃபாதர் யாரு? இந்த மாதிரி கம்யூனிஸ்ட் ஆளுங்களுக்கு ஃபாதர் யாருன்னு பாத்தீங்கன்னா சைனா தான், அவங்களோட தந்தை, கொள்கை தந்தை. ஆனா சைனால ஒரு வருஷத்துக்கு 10,000 பேர் தூக்குல போடுறான், அது எப்படி கரெக்டா நீங்க அவங்களை திருப்பி கேட்டீங்கன்னா அது அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. அவங்க அதெல்லாம் உனக்கு எதுக்கு நம்மளே திருப்பி கேட்பாங்க. ஏன்னா ஆனா அவங்க கம்யூனிசம்ல இப்படிதான் பண்றாங்க, சைனால, நார்த் கொரியால, ரஷ்யால அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கு பதில் இல்லை. இந்தியாவுக்கு மட்டும்தான் நாங்க வந்து உபதேசம் கொடுப்போம், அது நீங்க எங்க கொள்கை தந்தையெல்லாம் நீங்க கேள்வி கேட்கக்கூடாது. இது அவங்களோட பதிலா இருக்கு. ஸோ டிட்டரன்ஸ்ல நம்ம என்ன சொல்றோம்? 2 ஃபார்மா பிரிக்கிறோம், ஜெனரல் டிட்டரன்ஸ் அண்ட் ஸ்பெசிபிக் டிட்டரன்ஸ். ஸோ ஜெனரல் டிட்டரன்ஸ்னா இப்போ ஒரு சொசைட்டி இருக்கு, ஒருத்தன் வந்து ஒரு குற்றம் பண்றான் அப்படின்னாக்கா அவனுக்கு கொடுக்க போற தண்டனையை பார்த்து 4 பேர் திரும்புவான், 4 பேர் பயப்படுவான். அந்த பயத்தை தான் நம்ம டிட்டரன்ஸ் சொல்றோம். ஸ்பெசிபிக் டிட்டரன்ஸ் அப்படின்னாக்கா எவன் அந்த குற்றத்தை பண்ணானோ அவனுக்கு கொடுத்த தண்டனையினால அதே குற்றத்தை அவன் திருப்பி பண்ண மாட்டான். இதுதான் டிஃபரன்ஸ், ஜெனரல் டிட்டரன்ஸ் அண்ட் ஸ்பெசிபிக் டிஃபரன்ஸ். எனி क्वेश्चंस so far? No. Am I making sense? Whatever I'm saying, do you think I'm making sense? Will it in any way help you in real time advocacy? நெக்ஸ்ட் வந்து ரிஃபர்மேட்டிவ் தியரி. ரிஃபர்மேட்டிவ் தியரி வந்து ஆக்சுவலி அதுதான் நான் சொன்னேன், டூ ஐடியலிஸ்டிக் ஆஃப் அ பஞ்ச். இந்த ரிஃபர்மேட்டிவ் தியரி ப்ரப்போஸ் பண்றவங்க ஜென்ரலி, என்னுடைய ஒப்பீனியன்ல ஜென்ரலி வந்து சொசைட்டில வந்து டிராவல் பண்ணிருக்க மாட்டாங்க, லோயஸ்ட் ஸ்ட்ராட்டா வரைக்கும் டிராவல் பண்ணிருக்க மாட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தனுக்கு தண்டனை கொடுக்கறது அவனுக்கு வந்து திருத்துறதுக்காக அப்படின்வாங்க. எனக்கு தெரிஞ்சு கோர்ட்டுக்கு ஜெயிலுக்கு போறவன் எவனுமே வந்து நல்லவனா தெரிஞ்சு வெளியில வர்றதா தெரியல. ஒரு 90% ஆஃப் த டைம் வந்து ஒருவேளை அவன் நல்லவனா போனா கூட திருட்டு பையனா தான் வெளியே வரானே தவிர, ஒரு திருட்டு பையன் ஜெயிலுக்கு போய் காந்திய மாதிரி வர்ற மாதிரி இது வரையும் நான் பார்த்ததில்ல. நீங்க யாரோ பார்த்துருந்தா இட்ஸ் வெரி குட். நான் பார்த்து எனக்கு வந்து எங்கேயும் ரியல் டைம் எக்ஸாம்பிள் இல்லை. ஓகே, இது வந்து ரிஃபர்மேட்டிவ் தியரி. ஸோ ரிஃபர்மேட்டிவ் தியரியில் என்ன இன்சிஸ்ட் பண்றாங்க, தண்டிக்கணும், அவனை கடுமையா தண்டிக்கணும்ன்ற மனநிலையில் இருக்கக்கூடாது ஜட்ஜுக்கு. சென்டென்சிங் கொடுக்கும்போது என்ன மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஜட்ஜு சென்டென்ஸ் பண்ணணும், அவனை எப்படியா திருத்தி நல்ல குழந்தைய மாத்தி வெளியே அனுப்பணும். ரொம்ப டூ மச் ஐடியலிஸ்டிக்கா அன்ரியலிஸ்டிக்கா இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். அடுத்த தியரி வந்து காம்பன்சேட்டரி தியரி. ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலி ரொம்ப 2018 வந்து விக்டிம் காம்பன்சேஷன் ஸ்கீம்னு ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்டாங்க. இதில் என்ன சொல்றாங்கன்னா இப்போ வந்து ஒரு ஃபேமிலியில் ஒருத்தர் வந்து கொலை செய்யப்படுறாரு.
இப்போ அந்த ஃபேமிலிக்கு வந்து பிரெட் ஏர்னர் அவர் இல்லைன்னா அந்த ஃபேமிலி வந்து அவர் தான் எல்லாமே மெயின், அவர் தான் சம்பாதிக்கக்கூடிய நபர். அவர் இல்லைன்னும் பொழுது அந்த ஃபேமிலி வந்து ரோடுக்கு வந்துடும். அப்போ அந்த விக்டிம்க்கு காம்பன்சேஷன். ஸோ இறந்தவர் மட்டும் விக்டிம் இல்லை, இறந்தவர் நாடி யாரெல்லாம் இருக்காங்களோ, இப்போ ஒரு ஃபாதர் இருக்காருன்னா, ஒரு மேல் இருக்காருன்னா, அவர் வந்து இறந்துட்டாருன்னா அந்த ஃபேமிலியில இன்னொரு 4 பேர் இருக்காங்க, குழந்தைங்க, லேடிஸ் எல்லாம் இருக்காங்கன்னா அவங்க இவரை சாடி தான் இருந்தாங்க, இவர் நாடி தான் இருந்தாங்க. இப்போ இவரோட டிபெண்டன்சி இல்லை அப்படின்னாக்கா அவங்க எப்படி சர்வை பண்ணுவாங்க சொசைட்டிலன்றது ஒரு கேள்விக்குறி. அப்போ நம்ம என்ன சொல்றோம், பாதிக்கப்பட்டவருக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும். காம்பன்சேஷன்னா பாதிக்கப்பட்டவரும் டைரக்ட் விக்டிமும் இன்டைரக்ட் விக்டிம்ஸ் ரெண்டு இருக்கு இதுல. இப்போ ஒரு கிரைம்க்கு பாதிக்கப்பட்டு அவருக்கு 2 கை 2 காலு போயிடுச்சுன்னு வச்சுக்கோம். அப்போ அந்த விக்டிம்க்கு வந்து எப்படி அவர் வேலை பார்த்து குடும்பத்தை காப்பாற்றுவார்? அந்த விக்டிம்க்கு என்ன பண்ணலாம் கவர்மெண்ட், உங்களுக்கு வந்து ஒரு லேண்டு கொடுக்குறேன், இல்லை உங்க குடும்பத்தில் யாருக்காவது ஒரு அரசாங்க வேலை கொடுக்குறேன். இதுக்கு பேர் தான் வந்து காம்பன்சேஷன் தியரி. தியரிஸ் ஆஃப் பனிஷ்மெண்ட்ல இது காம்பன்சேஷன் தியரி. ஸோ நம்ம என்ன சொல்றோம், இது வந்து டைரக்ட் விக்டிம். இப்போ இன்டைரக்ட் விக்டிம்ஸ் யாரு, அவர் கன்சர்ன்ட் பார்ட்டி இறந்துட்டாரு. அப்போ இது கவர்மெண்ட்டோ இல்ல கோர்ட்டோ என்ன பண்ணலாம், இந்தாங்க ஒரு 2 லட்சம் காம்பன்சேஷனு, ஒரு 5 லட்சம் காம்பன்சேஷனு. இந்த காம்பன்சேஷனு கவர்மெண்ட்டும் கொடுக்கலாம், இல்ல யார் குற்றம் பண்ணாரோ அவர்கிட்ட இருந்தும் பிடுங்கி கொடுக்கலாம். நீங்க இப்ப நல்லா நோட் பண்ணியிருந்தீங்கன்னா டியூரிங் சென்டென்சிங் என்ன சொல்லுவோம், 6 வருஷம் ஜெயில் தண்டனை, 50,000 ரூபாய் ஃபைனுன்னு இந்த மாதிரி தான் சென்டென்சிங் ஜட்ஜ்மெண்ட் வரும். அந்த 50,000 ரூபாய் ஃபைன் போடுறவங்கள அட் டைம்ஸ் அது என்ன ஆகும்னா அந்த ஃபைன் வந்து டைரக்டா கோர்ட்டு விக்டிம்கே கொடுக்க சொல்லிடும். அது 50,000மோ 5 லட்சமோ 50 கோடியோ வாட் எவர் இட் இஸ், அது எப்படி டெலிவரி பண்றாங்கன்ற செப்பரேட் சப்ஜெக்ட் ஆல் டுகெதர். அந்த கொடுக்குற காசை வந்து விக்டிம்கே கொடுத்துருவாங்க. ஸோ இதுல என்ன சொல்ல வரோம்னா, அஃப்கோர்ஸ் இப்போ வந்து ஒருத்தர் அக்ரீவ்டு பார்ட்டிக்கு வந்து எவன் குற்றம் பண்ணாலும் அவனை தூக்குல போறதோ ஜெயில போறதோ இட் இஸ் ஆல்சோ ஏ ஃபார்ம் ஆஃப் ஜஸ்டிஸ். ஓகே, வெல் அண்ட் ஃபைனு. பட் அட் த சேம் டைம் அதுவே வந்து அவங்கள ஃபியூச்சர்ல காப்பாத்தாது இல்லையா? அப்ப என்ன பண்றோம், காம்பன்சேஷனும் கொடுக்குறோம். யார், அக்ரீவ்டு பார்ட்டிஸ்க்கு, மீனிங் விக்டிம்ஸுக்கு. ஓகே, எனி டவுட் சோஃபார்? அபூபக்கர் ரொம்ப நாள் ஆச்சு பார்த்தவங்களா? பொன்னேரி குரல். சொல்லுங்க. இல்ல இப்போ ஜட்ஜ்மெண்டே கொடுக்கலாம். இப்போ ஜட்ஜ்மெண்டே இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து ஒரு கொலை நடக்குதுன்னு வச்சுங்களேன், அந்த வீட்டில் 5 வயசோ 6 வயசோ பசங்க இருக்காங்க, ஃபேமிலியில் 3 பேர் 4 பேர் இருக்காங்க, ஒரு ஒய்ஃப் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஹஸ்பண்ட் கொலை செய்யப்படுறாரு, ஓகேவா? ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயின்னு வச்சுங்களேன், அவரு மாசம் அவருக்கு 50,000 60,000 சம்பளம் வருது. சென்டென்சிங் முடிக்கிறப்ப ஜட்ஜி என்ன பரிந்துரை பண்ணலாம் யாருக்கு, அரசாங்கத்துக்கு? கம்பேஷனட் கிரவுண்ட்ஸ்ல அந்த ஃபேமிலியில இருக்குல்ல, ஒரு யாருக்கு வேலைக்கு போற தகுதி இருக்கோ அவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி அதே கவர்மெண்ட் வேலை கொடுங்கன்னு சொல்றதுக்கு யாருக்கு, கோர்ட்டுக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஓகே, கம்பேஷனட் கிரவுண்ட்ஸ். அதான் நான் வரேன். இப்ப வந்து ஒருத்தன் வந்து ஒரு அக்யூஸ்ட், அதாவது கன்விக்டட் கிரிமினல் இருக்கான்னு வச்சுங்களேன். அந்த கன்விக்டட் கிரிமினலுக்கு ஒரு 5 கோடி பேங்க் பேலன்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு பேச்சுக்கு சொல்றேன். ஓகே, எல்லாமே ஹைபோதட்டிக்கல் தான் ராமகிருஷ்ணன். இப்ப கன்விக்டட் கிரிமினலுக்கு ஒரு 5 கோடி பேங்க் பேலன்ஸ் இருக்கு, எப்படில இருக்குன்னா, ஆஸ் அ ப்ராசிக்யூஷன் லாயர் நான் என்ன சொல்லலாம், கன்சிடரிங் த ஸ்டேட் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் த விக்டிம் அண்ட் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் விக்டிம்ஸ், கோர்ட் என்ன பண்ணல என்னன்னு சொல்லி நான் கேட்கலாம் கோர்ட்டு கிட்ட. அவன் அக்கௌண்ட்ல இருக்கிற 1 கோடி எடுத்து விக்டிம் ஃபேமிலி கொடுங்க, அப்பதான் அது வந்து அந்த ஜஸ்டிஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு நான் சொல்லலாம். அப்படி சொன்னால் அப்படி கொடுக்கறதுக்கு கோர்ட்டுக்கு பவர்ஸ் இருக்கு. கரெக்ட் கரெக்ட்.
கவர்மெண்ட் இப்ப கவர்மெண்ட் தான் ராமகிருஷ்ணன், புரிஞ்சிச்சு எனக்கு. இப்போ கொலை பண்ண வந்து ஒரு பிச்சைக்காரன், கிரைம் கமிட் பண்றவன் ஒரு பிச்சைக்காரன், கரெக்டா? அதான் சொன்னீங்க. கஞ்சா போதையிலயோ குடி போதையிலயோ போய் ஒரு சைல்ட வந்து ரேப் பண்ணு, அதான் இன்சால்வெண்ட், அவன் ஒரு பிச்சைக்காரன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஓகேவா? அவன்கிட்ட ஒண்ணும் இல்ல. இப்போ வந்து யாரு கொடுப்பா? விக்டிம் ஃபேமிலி காம்பன்சேஷன் கொடுக்கணும் யாரு கொடுப்பான்னா ஸ்டேட் தான் கொடுப்பாங்க. ஸ்டேட் தான். நம்ம என்ன சொல்றோம்? ஃபண்டமெண்டல்ஸ் எப்பவுமே மறக்கவே கூடாது. எவ்ரி கிரிமினல் அஃபென்ஸ் இஸ் an offense against not against individual, but it is an offense against society ன்னு சொல்றோம். கரெக்டா? கரெக்ட். Exactly. So every criminal offense is an offense against society. Society is represented by state. கரெக்டா? ஸ்டேட் / கவர்மெண்ட். ஓகே. அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? டியூரிங் தி சென்டென்சிங் ப்ரொசீடிங்ஸ்ல என்ன சொல்லணும்னா, இது இந்த மாதிரி கிரைம் நடந்திருக்கு, இதுக்கு வந்து ஒரு காம்பன்சேட்டரி தியரி அப்ளை பண்ணி அந்த ஃபேமிலிக்கு ஒரு 10 லட்சம் கவர்மெண்ட்டை கொடுக்க சொல்லி ஆர்டர் போடுங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ணோம்? இதுலயே சர்டன் கேஸ் லாஸ் எல்லாம் இருக்கு, பேக் அண்ட் ஃபோர்த் போயிருக்கு. யூபி அலகாபாத் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இந்த மேட்டர்ல. அப்போ என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு சில மேட்டர்ஸ்ல ஒத்துக்கிட்டு ஸ்டேட் வந்து காசு கொடுத்துருக்கு, ஒரு சில மேட்டர்ஸ்ல ஸ்டேட் புஷ் பேக் பண்ணிருக்கு. அப்போ சர்டன் மேட்டர்ஸ்ல வந்து கோர்ட் வந்து பரிந்துரை பண்ணோம், சர்டன் மேட்டர்ஸ்ல கண்டிப்பா கொடுத்தே ஆகணும்னு சொல்லும். பரிந்துரைனாலே ஸ்டேட் கொடுத்துரும், அது எதிர்த்து பேசினா பொலிட்டிக்கலி அவங்களுக்கு பிரச்சனை வரும்ன்ற. நீங்க சொன்ன மாதிரி மேட்டர்ல அஃபென்சஸ் அகைன்ஸ்ட் சிஎம் செக்ரட்டரியேட், சீஃப் மினிஸ்டர் ஆபீஸ் செக்ரட்டரியேட், இல்ல ஹோம் மினிஸ்ட்ரி, ரெண்டு தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டேன், நான் சொல்றேன் கேளுங்களா. இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுது, ஒரு குளம் குட்டைய வந்து தானா எடுத்துக்கிட்டு அங்க போட்ல வந்து ரைடு கொடுது, எல்லாருக்கும் போட் ரைடுன்னு 50 ரூபா வாங்கி கொடுதுன்னு வச்சுங்களா ஒரு பேச்சுக்கு. அந்த ஃபுல் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த கண்ட்ரோல் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து கவர்மெண்ட் கிட்ட இருக்கு. அந்த கவர்மெண்ட் படகுல போகும்போது ஒருத்தன் அந்த படகு ஓட்டிட்டு போறாங்களா, அவனும் ஹி இஸ் ரெப்ரசன்டேட்டிவ் தி கவர்மெண்ட் தான். அதுல போற 2 பொம்பளைங்களையோ ஒரு ஆம்பளையோ அவன் கொண்டுட்டு ஒரு பொம்பளைய ரேப் பண்ணிட்டாங்க. இப்ப இந்த காம்பன்சேஷன் யார் கொடுப்பாங்கன்னு கேட்டீங்களா, அந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டி எந்த மினிஸ்ட்ரி கீழே வருதோ அந்த மினிஸ்ட்ரி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். ஹோம் மினிஸ்ட்ரி இல்ல சீஃப் செக்ரட்டரி, அவ்வளவுதான். இப்போ கோர்ட் வந்து டைரக்டா வந்து சிஎம்க்கு அவங்களும் பரிந்துரை பண்ணாது. இட் வில் ரெஃபர் டு ஹோம் செக்ரட்டரி ஆர் சீஃப் செக்ரட்டரி, அவ்வளவுதான். இதுதான் மேட்டர். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சர்டன் கிரைம்ஸ்ல வந்து கிரைம் பண்ணவனே வந்து கொஞ்சம் வெல் ஆஃபா இருப்பான், அவங்கிட்ட இருந்து புடுங்கி கொடுக்கறதுக்கும் கோர்ட்ஸுக்கு ரைட் இருக்குன்னு நான் சொல்றேன். ஓகே, குட். அதுலயும் வந்து இப்போ அதுலயும் எனக்கு நிறைய இஷ்யூஸ் இருக்கு இந்த மாதிரி மேட்டர்ஸ்ல கூட. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இந்த கள்ளக்குறிச்சியில சாராயம் குடிச்சு செத்தவன் வித்தவன் தான் கிரைம் பண்ணவன். எவன் கள்ள சாராயம் வித்தானோ அவன் தான் கிரைம் பண்ணவன், கரெக்டா? ஆனா கள்ள சாராயம் குடிச்சு செத்தவன் தான் விக்டிம் ஃபேமிலி. விக்டிம் டைரக்ட் விக்டிம், அவனோட ஃபேமிலி இன்டைரக்ட் விக்டிம். அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுது, 10 லட்சம் எடுத்த உடனே கொடுத்துருச்சு, கரெக்டா? ஆனால் இப்ப இந்த நான் என்ன கேள்விப்படுறேன்னா, நியூஸ் போர்ட்டல்ல இந்த அஜித் குமார் மேட்டர்ல ஏதோ 6000 தான், 6000 ஒர்த்தான இடம் 3 சென்ட் கொடுத்துருக்காங்களா, ஊரை விட்டு 10 கிலோமீட்டர் தள்ளி. அதான் 1 சென்ட் 2000 ரூபாய் வேல்யூன்னு சொல்லி ஏதோ இதுல பார்த்த நியூஸ் சேனல்ல. இப்போ ரெண்டுமே வந்து விக்டிம் தான், கரெக்டா?
இந்த ரெண்டு இடத்துலயுமே வந்து எவன் கிரைம் பண்ணானோ அவங்க கிட்ட இருந்து பிடிங்கி கொடுக்கல ஸ்டேட்டு. கரெக்டா? ஸ்டேட் தன்னிச்சையா இறங்கி காசு கொடுக்குது. ஆனா கள்ளசாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம், போலீஸ் கையால அடி போட்டு செத்தவனுக்கு வெறும் 5000 ரூபாய். இது எப்படி இருக்கு டிஃபரன்ஸ்? இது வந்து ரொம்ப ரீகன்சைல் பண்ண முடியாத டிஃபரன்ஸ் இது. அது நம்ம கான்சியன்ஸே ஒத்துக்காது. இது என்னடா இது அப்படின்னு நம்ம கேட்கும். ஆனா நம்ம லீகல் செட்டப் அவ்வளவுதான், அதுக்கு மேல ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. நம்மளால என்ன முடியுதோ, சட்டத்தின் வட்டத்துக்குள்ள என்ன முடியுதோ நம்ம பேசி ரிலீவ் வாங்கி கொடுக்கறது நம்ம ஆஸ் அன் அட்வொகேட் இட் இஸ் அவர் ஜாப் அண்ட் டியூட்டி அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். கரெக்டா? குட் கொஸ்டின். வேற பவித்ரா, அபுபக்கர், எனி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு? டிட்டரன்ஸ் தியரி இஸ் நத்திங் பட், இப்ப நான் வந்து ஒரு குற்றவாளி இருக்கானா அவனுக்கு கொடுக்க போற தண்டனை எப்படி இருக்கணும்னா, சமுதாயத்துல அவனை 10 பேர் பார்த்து பயம் வரணும் ஜனங்களுக்கு, இந்த மாதிரி தவறு பண்ணக்கூடாது. இப்போ ஒரு ரேப் பண்ணியிருக்கான், அவனை தூக்கு தண்டனை கொடுக்குது கோர்ட்டு. ஏன் கொடுக்குதுன்னா டு கிரியேட் அ டிட்டரன்ஸ். டிட்டரன்ஸ்னா தமிழாக்கம் என்ன பவித்ரா? பயம் கொடுத்தது. கரெக்ட். நான் என்ன பண்ணது, கோர்ட் வந்து பயம் கொடுத்தது. இந்த மாதிரி தண்டனை கொடுத்து நாளைக்கு எவனாவது சொசைட்டில இந்த மாதிரி தப்பு பண்ணணும்னு எவனாவது நினைச்சா கூட பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணா கோர்ட் இந்த மாதிரி தண்டனை கொடுத்துருக்கு, ஐயோ பண்ண வேணாம் போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறதா. இதுதான் டிட்டரன்ஸ் தியரி. நீங்க என்ன வேற என்ன கேட்டீங்க? பிரிவென்டிவ்னு நான் எதுவும் சொல்லி, பிரிவென்டிவ் டிடென்ஷன் வந்து அது வேற, தவறு நடக்கிறதுக்கு முன்னாடியே அரெஸ்ட் பண்றது, ஆன்டிசிபேஷன் ஆஃப் எ கிரைம். அதான் பிரிவென்டிவ் டிடென்ஷன் அது வேற. அது மோஸ்ட்லி பொலிட்டிக்கல் இன் நேச்சர். அது குண்டாஸ் ஆக்ட் போட்டா பிரிவென்டிவ் டிடென்ஷன்ல போடுவாங்க, குண்டாஸ் ஆக்ட் இதெல்லாம். அது பிரிவென்டிவ் டிடென்ஷன் தனி கான்செப்ட். அதை பத்தி கூட நம்ம பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன் கான்ஸ்டிடியூஷன்ல லாஸ்ட் டைம் டிஸ்கஸ் பண்ணும்போது. நெக்ஸ்ட் வந்து லீகல் பேசிஸ் ஃபார் பனிஷ்மெண்ட். இந்த மாதிரி தான் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றது லீகல் பேசிஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்ஷன் 53 ஐபிசி டைப்ஸ் ஆஃப் பனிஷ்மெண்ட். சோ எந்த கிரைம் பண்ணாலும் இந்த டைப்பை விட்டு வேற வெளியே இல்லை, இதுக்குள்ளதான் மிக்ஸ் ஆகும். அதாவது இதுக்குள்ளதான் வரணும், ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் தான் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் டெத் பனிஷ்மெண்ட், அப்புறம் லைஃப், அப்புறம் இம்ப்ரிசன்மெண்ட்டையே 2 கேட்டகரி என்ன சொல்றோம், ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட் அண்ட் சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்ட். ஃபோர்ஃபீச்சர் ஆஃப் ப்ராப்பர்ட்டியை ரிகவரி பண்றது, அப்புறம் ஃபைன். ஓகே. இல்ல பிஎன்எஸ் செக்ஷன் நான் எடுக்கல ஆக்சுவலி. எனிவேஸ் நீங்க பாத்துக்குவீங்கன்ற ஒரு நம்பிக்கை மற்றும் தைரியத்துல நான் ஐபிசி ரெஃபர் பண்றேன். பிஎன்எஸ் ரிலவன்ட் செக்ஷன் ஐ டோன்ட் ஹேவ் இட் வித் மீ ரைட் நோ. நீங்க ஒன்னும் இல்ல கூகுள் ஐபிசி 53 ஈக்குவலண்ட் இன் பிஎன்எஸ் போடுங்க, வந்துடும். ஓகே. சோ டெத் பனிஷ்மெண்ட் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இட் இஸ் ஒன்லி ரிசர்வ்ட் ஃபார் ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ். ரேரஸ்ட்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேசஸ்ல தான், அதாவது வேற வழியே இல்லை அப்படின்னா தான் அந்த தண்டனை கொடுக்குறாங்க. ஓகே. ரேரஸ்ட் ஆஃப் தி ரேர் கேசஸ். அப்போ அதர்வைஸ் கேசஸ்ல என்ன கொடுத்துருவாங்க, ஸ்ட்ரெயிட் அவே வில் கோ ஃபார் அ லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட். ஓகே. ஸோ ஃபேக்டர்ஸ் டியூரிங் தி சென்டென்சிங் நம்ம அந்த ஆக்ரிவேட்டிங் அண்ட் மிட்டிகேட்டிங் நான் சொல்லியிருக்கேன். அந்த ஆக்ரிவேட்டிங் ஃபேக்டர்ஸ், அதாவது ஃபேக்டர்ஸ் இன் சென்டென்சிங், இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இஃப் சம்படி இஸ் பிராக்டிசிங் இன் ட்ரையல், கிரிமினல் ட்ரையல் பிராக்டிஸ் பண்றவங்க இந்த 2 வார்த்தை தெரிஞ்சாலே இட் இஸ் குட் இனஃப். நீங்க என்ன பேசுறீங்க, உங்களுக்கு சப்ஜெக்ட் தெரியும்ன்றது ஜட்ஜுக்கு தெரியும் ஆக்சுவலி. ஓகே. ஸோ இதுல நம்ம என்ன சொல்றோம், ஃபர்ஸ்ட் ஃபேக்டர்ஸ் இன் சென்டென்சிங். ஸோ ஆக்ரிவேட்டிங் ஃபேக்டர்ஸ் அண்ட் மிட்டிகேட்டிங் ஃபேக்டர்ஸ். ஃபர்ஸ்ட் ஆக்ரிவேட்டிங் ஃபேக்டர்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். இப்போ ஒரே கிரைம் தான், பர்சன் ஏ ராமசாமி ஒரு கொலை பண்றாரு, விக்டிம் செத்துறாரு. கந்தசாமி ஒரு கொலை பண்றாரு, விக்டிம் செத்துறாரு. ஆனா ராமசாமி வந்து கோர்ட் என்ன சொல்லுது, தூக்குல போடுன்னு சொல்லுது. கந்தசாமி கோர்ட் என்ன சொல்லுது, 5 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுக்குது. நம்ம இந்த கான்வர்சேஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், நாட் ஆல் கிரைம்ஸ் அண்ட் நாட் ஆல் கிரிமினல்ஸ் ஆர் சேம். எல்லா குற்றங்களும் ஒண்ணு கிடையாது, எல்லா குற்றவாளியும் ஒண்ணு கிடையாது.
ஒவ்வொரு குற்றமும் டிஃபரெண்ட், ஒவ்வொரு குற்றவாளியும் டிஃபரெண்ட்னு சொல்றோம். ஸோ இப்போ ரெண்டு பேரும் பண்ணது ஒரே சிமிலர் கிரைம் தான், ஒரு உயிர் போயிருக்கு ரெண்டு பேருக்கும். ஒருத்தனுக்கு தூக்கு தண்டனை, ஒருத்தனுக்கு 5 வருஷம் ஜெயில் தண்டனை இல்லை 7 வருஷம் ஜெயில் தண்டனை, ரிகரஸ் இம்ப்ரெஸ்மெண்ட் வச்சுக்கோம். அப்போ சாதாரண மக்களுக்கு ஏன் இப்படி வந்து ரெண்டு இடத்துலயும் உயிர் போயிருக்கு, ஆனா இந்த ஜட்ஜி ஏன் இப்படி பண்ணாருன்ற ஒரு மைண்ட்ல இருக்கும். ஆனா நம்ம என்ன சொல்றோம், ஜட்ஜி எதை பேஸ் பண்ணி அவனுக்கு சென்டென்சிங் முடிவு பண்ணுவாருன்னு சொல்லியிருக்கோம், மிட்டிகேட்டிங் ஃபேக்டர்ஸ் அண்ட் ஆக்ரிவேட்டிங் ஃபேக்டர்ஸ். ஸோ ஆக்ரிவேட்டிங் ஃபேக்டர்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரீ மெடிடேஷன். ஸோ கிரைம் வந்து ஏதோ ஒரு சூட்டுலயோ ஏதோ ஒரு ஆன் தி மோமெண்ட், ஸ்பர் ஆஃப் தி மோமெண்ட்லயோ இல்லாம பிளான் பண்றேன், ஒரு வருஷமா பிளான் பண்றேன். ஸோ ராமசாமியை போட்டு தள்ளுறது 1 இயர் நான் ரெக்கி போடுறேன், அவன் என்ன பண்றான்னு பாக்குறேன். அது என்ன படம், அது புதுப்பேட்டையில் வர மாதிரி எல்லாம் அவனுக்கு பர்ஃபெக்டா ஸ்கெட்ச் போட்டு அவனுக்கு போடுறேன். இதை தான் ப்ரீ மெடிடேஷன் சொல்லுவோம், முன்னாடியே பிளான் பண்ணி போடுறது. இந்த மாதிரி ஆளை எப்படி நான் வந்து மன்னிக்க முடியாது. ரெண்டாவது, எக்ஸ்ட்ரீம் குரூயல்டி ஆர் ப்ரூட்டாலிட்டி. சரி, ஒருத்தனை குத்தனாலே அவன் செத்துருவான், குத்தி கொலை பண்ணி சாவடிக்கிறான் ஒருத்தன். இன்னொருத்தன் குத்தி சாவடிச்சு அவனை வந்து கிரைண்டர்ல போட்டு எடுத்துன்னு போய் தண்ணியில கரைச்சிடறான். இது என்ன, ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம்? இவனும் சாவடிச்சிருக்கான், இவனும் சாவடிச்சிருக்கான். ஆனா இதுல வந்து கொடுமை, எக்ஸ்ட்ரீம் ப்ரூட்டாலிட்டி. இந்த மாதிரி ப்ரூட்டாலிட்டி எல்லாம் எதுல வரும்னா ஆக்ரிவேட்டிங் ஃபேக்டர்ஸ்ல வரும். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் பிராக்டிசிங் பீப்புளுக்கு. மல்டிபிள் விக்டிம்ஸ். ஓகேவா, அந்த ஒரே சம்பவத்துல ஒரு 5 பேரை போட்டு தள்ளியிருக்கான். ஓகேவா, இது வந்து ஆக்ரிவேட்டிங் ஃபேக்டர்ஸ்ல வருது. இது இல்லாம மற்ற ஆக்ரிவேட்டிங் ஃபேக்டர்ஸ் என்ன? இது ஃபர்ஸ்ட் நான் சொன்னது மெயின், ப்ரீமெடிடேஷன், எக்ஸ்ட்ரீம் குரூயல்டி ஆர் ப்ரூட்டாலிட்டி ஆர் மல்டிபிள் விக்டிம்ஸ். இது இல்லாம மற்றது என்ன இருக்கு? அபியூஸ் ஆஃப் எ பொசிஷன் ஆஃப் ட்ரஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள், அபியூஸ் ஆஃப் பொசிஷன் ஆஃப் ட்ரஸ்ட்னா என்ன புரியுது? இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் எல்லாம் நான் வரும், நிறைய பார்ட்ஸ் ஆஃப் கேசஸ்ல வரும். எனி ஐடியா? ராமகிருஷ்ணன், பவித்ரா. அபியூஸ் ஆஃப் பொசிஷன் ஆஃப் ட்ரஸ்ட். அபியூஸ் பண்றது. ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? பெத்த அப்பா அவர் பெத்த பொண்ணை செக்ஷுவல் டார்ச்சர் பண்ணி சாவடிக்கிறது. கரெக்டா? ஏன்னா அந்த பொசிஷன் வந்து நம்பிக்கைக்குரிய இடம். அப்பான்றது ஒரு நம்பிக்கைக்குரிய அந்த பொசிஷனையே அபியூஸ் பண்ணி சொந்த பொண்ணை ரேப் பண்ணி சாவடிச்சு. இந்த மாதிரி 1000 கேஸ் இருக்கு உலகம் ஃபுல்லா, இந்தியாவிலேயே 1000 கேஸ் இருக்கு. அந்த கிராண்ட் ஃபாதர் தாத்தா வந்து 6 வயசு பொண்ணை ரேப் பண்ணி சாவடிச்சதுல இருந்து அப்பா பொண்ணை ரேப் பண்ணி சாவடிச்சது ஏகப்பட்ட கதைகள் இருக்கு. சோ இதெல்லாம் வந்து எதுல வரும்? ஆக்ரிவேட்டிங் ஃபேக்டர்ஸ்ல வரும்னு நான் சொல்ல வரேன். இப்ப இவனுக்கு கண்டிப்பா தூக்கு தண்டனை கொடுக்கணும்னா இதெல்லாம் கோர்ட் பார்க்கும். ஆல் தீஸ் திங்ஸ் கம் அண்டர் aggravating factors. அடுத்தது ஹேட் கிரைம்ஸ். இதெல்லாம் aggravating factorsல ஜாதி, மதம், அடையாளம், இதுல வந்து அதாவது வன்கொடுமைன்னு சொல்றது முடியாது. இப்போ வந்து நான் வந்து இந்த ரிலீஜன்ல இருக்கேன், அவன் அந்த ரிலீஜன்ல இருக்கான், நான் இந்த ஜாதிக்காரன், அவன் அந்த ஜாதிக்காரன், அந்த ஜாதிக்காரன்ற ஒரே காரணத்துக்காக அவனை போட்டு தள்ளிடுறேன். ஓகேவா, இதெல்லாம் இதுல வருது ஹேட் கிரைம்ஸ். ஹேட் கிரைம்ஸ் எதுல வருது? aggravating factorsல வருது. இப்போ அவனுக்கு எந்த மாதிரி சென்டென்சிங் கொடுக்கணும்ன்றது இதெல்லாம் வந்து கன்சிடரேஷன் பாயிண்ட் டு கன்சிடர் யாரு ஜட்ஜுக்கு. மிட்டிகேட்டிங் ஃபேக்டர்ஸ், இவனுக்கு கம்மியான தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம்னு வச்சுங்களேன். இவனுக்கு கம்மியான தண்டனை கொடுக்கலாம் முடிவு பண்ணா எதெல்லாம் போட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் அஃபெண்டர், முதல் வாட்டி ஒரு குற்றத்தை பண்றான், வாழ்க்கையிலேயே வந்து அவன் எந்த குற்றமும் பண்ணதில்ல, முதல் வாட்டி குற்றம் பண்றான், ஃபர்ஸ்ட் டைம் அஃபெண்டர். இதெல்லாம் மிட்டிகேட்டிங் ஃபேக்டர்ஸ். எதுக்கு? டியூரிங் சென்டென்சிங். யூத் ஆர் மென்டல் இல்னஸ், சின்ன பையனா இருக்கான், 14 வயசு தான், இன்னும் அவனுக்கு வாழ்க்கை இருக்கு, ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டான். ஓகேவா, இல்ல அவனுக்கு மூளை வளர்ச்சி கொஞ்சம் கம்மியா இருக்கு. இதெல்லாம் மிட்டிகேட்டிங் ஃபேக்டர்ஸ், தண்டனை குறைத்து கொடுக்கறதுக்கு. லேக் ஆஃப் ப்ரீமெடிடேஷன், அவனை ஒன்னும் ஸ்கெட்ச் போட்டு இது பண்ணி சாவடிக்கல. 2 பேரும் குடிச்சுன்னு இருந்தாங்க, ஒருத்தன் குடி போதில இவனோட ஃப்ரெண்டையோ இவங்க அப்பாவையோ அசிங்கமா திட்டான், அந்த குடி போதில கத்தி எடுத்து குத்திட்டான். 1000 கேஸ் இருக்கு இந்த மாதிரி. ஓகேவா, சோ தெர் இஸ் நோ ப்ரீமெடிடேஷன், அந்த ஸ்பர் ஆஃப் மொமெண்ட்ல குத்தி சாவடிச்சிட்டான் இன்னொருத்தனை. சோ இதெல்லாம் ஃபால்ஸ் அண்டர் எதுல ஃபால் ஆகுது? மிட்டிகேட்டிங் ஃபேக்டர்ஸ் கீழே வருது. ஓகே, சோ இது இல்லாம, இந்த 3 இல்லாம மிட்டிகேட்டிங் ஃபேக்டர்ஸ்ல வேற என்ன வருது? இப்போ ஒரு குற்றவாளி வந்து ரிமார்ஸ், வருத்தம் தெரிவிக்கிறான் கோர்ட்ல, ஜட்ஜுக்கு முன்னாடி, ஐயா தப்பு பண்ணிட்டேன், இந்த மாதிரி நான் பண்ணிருக்க கூடாது. ஓகேவா, லா என்போர்ஸ்மெண்ட் கூட ஒத்துழைக்கிறான். மொத்தம் 5 அக்யூஸ்ட், ஒருத்தன் வந்து கோஆபரேட் பண்றான், இவனுக்கு 4 பேரு இங்க இருக்கான்னு சொல்லி கொடுத்து அப்ரூவரா மாதிரி அவங்கள
என்ன பண்றான், கோர்ட்டுக்கு முன்னாடி நிக்க வைக்கிறான். அவனுக்கெல்லாம் கொஞ்சம் கம்மியா தண்டனை கொடுக்கும் கோர்ட், மிட்டிகேட்டிங் ஃபேக்டர்ஸ். அப்புறம் அவனுடைய பொருளாதார மற்றும் சொசைட்டில அவனோட பேக்ரவுண்ட் என்ன, இதெல்லாம் கோர்ட் பார்க்கும் தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி. ஸோ ஆல் தீஸ் ஆர் மிட்டிகேட்டிங் ஃபேக்டர்ஸ். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் அந்த நான் ஒரு 10 கேஸ் லாஸ் எடுத்திருக்கேன். அந்த கேஸ் லாஸ் எல்லாம் நான் குரூப்ல போடுறேன், அந்த டெக்ஸ்ட் படிச்சிங்க. அப்புறம் சென்டென்சிங் சேலஞ்சஸ் ஒன்று இருக்கு. அதாவது சிமிலர் கிரைம்ஸுக்கு சிமிலர் சர்க்கம்ஸ்டான்சஸுக்கு ஒவ்வொரு ஹைகோர்ட்டும் வந்து ஒவ்வொரு ட்ரையல் கோர்ட்டும் வந்து ஒவ்வொரு ஸ்டாண்ட் எடுக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நான் வந்து சென்டென்சிங் சேலஞ்சஸ் கீழே வருது. பட் இருந்தாலும் இதை நெக்ஸ்ட் இதே சப்ஜெக்ட்ல பார்ட் 2ல நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணலாம். பட் ஆனால் இந்த நான் நோட்ஸ் வந்து நான் குரூப்ல போட்டுறேன், யூ கேன் ரெஃபர். ஸோ இஃப் தெர் ஆர் நோ மோர் கொஸ்டின், we are almost towards the end of session. Any questions? Abu Bakar, Dinesh, Sujata? அது கிரைமே கிடையாது. அது வந்து நம்ம சாப்டர் 4 ஆஃப் ஐபிசி, அதுக்கு பேர் வந்து பிரைவேட் டிஃபென்ஸ் சொல்லுவோம். அது நாட் ஈவன் அ கிரைம். அது இந்த இதுக்குள்ளேயே வராது அந்த டாபிக். இப்ப என்ன கொலை பண்ண ஒருத்தன் வரான், என்னோட செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக அவனை நான் கொலை பண்ணிடுறேன்னா அது இட்ஸ் நாட் அ கிரைம். எங்கேயோ ஒரு இடத்துல வந்து அட்வொகேட் 4 பேர் வெட்ட வந்தாங்க, நம்ம அயப்பாக்கத்துலயோ அம்பத்தூர்லயோ. அந்த வெட்ட வந்தவனோட அருவாலை வாங்கி இவரு அந்த 4 பேரையும் வெட்டிட்டாரு. ஒரு ஏடிஎம்கே அட்வொகேட், அவர் பேர் மறந்துட்டாங்க. இப்போ அவர் மேல எந்த கிரைமும் இல்லை, ஏன்னா அவர் வந்து இட்ஸ் an act of self defense. நெக்ஸ்ட் ராமகிருஷ்ணா, எனி क्वेश्चंस? பவித்ரா? ஆமா ஆமா இல்ல, அதை நான் சொல்றேன். டெத்துக்கு வந்து ஆக்சுவலி வந்து பச்சன் சிங் அப்படின்னு ஒரு கேஸ் இருக்கு, 1980s வந்த கேஸ் பச்சன் சிங். அந்த கேஸ் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் படிக்கணும். அந்த ஜட்ஜ் பச்சன் சிங் கேஸ்ல தான் சுப்ரீம் கோர்ட் வந்து எந்த மாதிரி நேரங்கள்ல ரேரஸ்ட் ஆஃப் தி ரேர் கேசஸ்னா என்னன்னு டிஃபைன் பண்ணுது ஃபர்ஸ்ட். அதுல மெயினா என்ன சொல்லுதுன்னா தீவிரவாத டெரரிஸ்ட் கேசஸ், அப்புறம் வந்து ப்ரூட்டாலிட்டி ஆஃப் தி அஃபென்ஸ். அதாவது வந்து ஒருத்தனை சும்மா சாவடிக்காம அவனை கொடூரமா சாவடிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, நான் சொல்ற புரியுதா? ரேப் கேசஸ் இதெல்லாம் வந்து ரேரஸ்ட் ஆஃப் தி ரேர் கேசஸ்ல வருது. ஸோ நீங்க கூகுள்ல பச்சன் சிங் போட்டீங்கன்னா வந்துடும். பச்சன் சிங் ஜட்ஜ்மெண்ட் படிச்சீங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஆயிடும். பச்சன் சிங் தான் முன்னோடி ரேரஸ்ட் ஆஃப் தி ரேர் கேசஸ்க்கு. அது இல்லாம 2015 வந்து 262 லா கமிஷன், இந்தியன் லா கமிஷன் ரிப்போர்ட்ல சொல்றாங்க. அதுலயும் வந்து அபாலிஷ் த டெத் பெனல்டி சொல்றாங்க. அதை நான் ஒத்துக்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒத்துக்க மாட்டேன். ஆனா அதுல 2 இதுக்கு வந்து டெத் இது கொடுக்கணும், டெத்ன்றாங்க. ஒன்னு டெரரிஸ்ட் கேஸுக்கு, இன்னொன்னு வந்து அஃபென்ஸ் அகைன்ஸ்ட் ஸ்டேட், நாட்டை எதிர்த்து எவனாவது அஃபென்ஸ் பண்ணா அந்த 2த்துக்கு மட்டும் தூக்கு தண்டனை வச்சுட்டு மீது எல்லாத்துக்கும் தேவையில்லைன்னு சொல்றாங்க. கொலை கேஸ், ரேப் கேஸ் எதுக்குமே வேணாம்னு சொல்லுது இந்த கமிஷன் ரிப்போர்ட். ஆயுள் தண்டனைன்றது வந்து பை டிஃபால்ட் 14 இயர்ஸ். ஆனால் இந்த கன்ஃபியூஷனை ரிமூவ் பண்றதுக்கு இப்ப பாக்ஸோ கேஸ்லாம் இருக்குல்ல, பாக்ஸோ கேஸ்லயே ஜட்ஜுக்கு வந்து பாக்ஸோ கேஸ்ல எல்லா கேஸ்லயும் ஜட்ஜுக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்கு என்னன்னு சொல்லிட்டு. கன்கரண்டா சென்டென்சிங் போலாம், இல்ல லீனியரா போலாம். கன்கரண்ட்னா 5 குற்றம் பண்ணிருக்கேன்னா ஒரு குற்றத்துக்கு 5 வருஷம், ஒரு குற்றத்துக்கு 2 வருஷம், ஒரு குற்றத்துக்கு 3 வருஷம்னு வச்சுங்களேன் பனிஷ்மெண்ட். கன்கரண்டா போவோம். அப்ப கன்கரண்டா தண்டனை அனுபவிக்கிறேன்னா எது மேக்சிமம் சென்டென்ஸோ அது முடிஞ்ச உடனே நீ வெளில போயிடலாம். லீனியரா போவோம். லீனியரா இந்த ஒரு குற்றத்துக்கு 10 வருஷம், இன்னொரு குற்றம் பண்ணிருக்கேன் அதுக்கும் 10 வருஷம்னா ஃபர்ஸ்ட் 10 வருஷம் முடிஞ்ச உடனே தான் செகண்ட் குற்றத்துக்கான தண்டனை ஆரம்பிக்கும். அப்ப 20 வருஷம். இது இல்லாம சர்டன் பாக்ஸோ கேசஸ்ல வந்து லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் எப்படி சொல்றேன்னா 30 இயர்ஸ் லைஃப், வாழ்க்கையில 30 வருஷத்தை தூக்கிடும் அவனுக்கு அப்படின்னு கொடுப்பாங்க. அதர்வைஸ் லைஃப் இம்ப்ரிசன்மெண்டால ஜெனரலி இட் ரெஃபர்ஸ் டு 14 இயர்ஸ். ஸ்பெசிபிக்கா நான் வந்து அவனுக்கு இப்ப இந்த ரீசெண்டா ஒருத்தனுக்கு அந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல 30 வருஷம் கொடுத்துருக்காங்க. லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் தான், ஆனா லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் 30 இயர்ஸ் டு லைஃப்னு கொடுத்துட்டாங்க. Any other question?
ஓகே, no more questions, we'll close this session. நான் அந்த இது வந்து நோட்ஸ் அப்லோட் பண்றேன். You can always feel free to talk to me. வணக்கம், நன்றி.